சார் இந்த வசியத்தை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? வசியம்னா யாருக்கும் வசியம் வைக்க முடியாது. அப்புறமா வந்து செய்வனை வைக்கிறது ஒரு பக்கமா, இதுக்கு பதிலாக இப்போ வசியம் அந்த ரோஜனம், கோரோஜனம், புணுகு. எனக்கு வசிய கட்டுகள்லாம் தெரியும், எனக்கு எல்லா மந்திரங்களும் தெரியும், தந்திரங்களும் தெரியும், மூலிகை வசியங்கள்லாம் தெரியும். ஸோ ஒவ்வொரு மூலிகைக்கு ஒவ்வொரு பவர் இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சோத்துக்கத்தாழை சாப்பிட்டா நீங்க வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலான்றாங்க. ஆளை மயக்கிறதுக்கு ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரு பொருளை சாப்பிடும் போது அதுக்கு தகுந்த ஒரு இது நமக்கு கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த மூலிகையை வச்சு தானே சார் வசியம் பண்றாங்க. மூலிகை வச்சு எப்படி? எனக்கு இப்போ நான் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு எப்படி வயிறு சரியாகும்? நியூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்ங்க, நேரில் அனைவருக்கும் வணக்கம். சார் இந்த வசியத்தை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? வசியம்னா யாருக்கும் வசியம் வைக்க முடியாது. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்க? நீங்க இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க, எத்தனை பேரோட பொழப்புல மண்ணள்ளி போடுறீங்க சார். யாரும் எனக்கு வேணா வைங்க, காசு ஈஸு இருந்தா. அப்போ ஏதாச்சும் பேங்க் மேனேஜருக்கு வசியம் வச்சோம்னா மேட்டர் முடிஞ்சிடும். ஏதாச்சும் எம்எல்ஏ எம்பிக்கு வசியம் வச்சோம்னா நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். பெரிய பெரிய கோடீஸ்வரங்களை வசியம் பண்ணி என்ன செய்யலாம்? பணத்தை ஏமாற்றலாம். நம்மளே கம்பெனி ஓனராக மாறிடலாம். இப்போ என்னன்னா, இந்த வசியம் வைக்கிறவங்களுடைய ஸ்டேட்டஸை நம்ம பேசுவோமே. யார் வசியம் வைக்கிறாங்க சொல்லுங்க? எனக்கு தெரிஞ்ச இந்த மாந்திரிகம் பண்றவங்க எத்தனை பேருக்கு வசியம் வச்சு அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க நார்மலா தான் சார். நார்மலா கூட இல்லை, நார்மலுக்கும் கொஞ்சம் அதான் நான் டீசெண்டா சொல்றேன். சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு சாதாரண வாழ்க்கையை அவங்க வாழலை. இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒரு எம்ப்ளாயி ஒருத்தன் போறான், சாதாரண ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டை கட்டி ஒரு கார் வாங்கி பைக் வாங்கி வாழ்றான். அவன் அளவு கூட அவங்களால அவங்க என்னத்தை வசியம் பண்ணி என்னத்தை பண்ண போறாங்க இப்போ இல்லைங்களா? அவங்களுக்கே வாழ்க்கையை வசியம் பண்ண தெரியல. ஃபர்ஸ்ட் வாழ்க்கையை வசியம் பண்ண தெரியல இல்லையா அவங்களுக்கு? இது என்னன்னா அபரிவிதமான ஆசை வாழ்க்கை மேல. என்னால் முடியாத விஷயங்களை நான் முடியும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு வழியில நம்புறது. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த விஷயத்தை சாதிக்க முடியாத போது இதுக்கு ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்கான்னு தேடுறேன், இல்லைன்னா தேடப்பட வைக்கிறேன். எவனா ஒருத்தன் வந்து இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குன்னு சொல்லி என்னை ஏமாத்தினான்னா என்னுடைய ஆசைகள் அங்கேயும் கொஞ்சம் திரும்புது. சரி செஞ்சுதான் பார்ப்போமே, 10 ரூபா தானே இல்லைங்களா? இப்போ ஒரு திருவிழாவுக்கு போகிறப்ப ஒரு கிளி ஜோசிக்காரர் பக்கத்தில் இருக்கிறாரு, கையை கொடுத்தா என்ன 20 ரூபா தானே, ஜாலியாக வச்சுருக்கட்டும்னு சொல்லி கொடுக்குறது மாதிரி இவங்க கொடுக்குறாங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே போக போக இது வந்து ஒரு ஒரு நம்பிக்கையாக மாறி இதை வந்து ஒரு சாரார் பயன்படுத்தி இதனால் ஏமாற்றப்படுறாங்க. அப்போ யாரோ ஒருத்தங்களை வசியம் பண்ணிட முடியும். ஆண் பெண் வசியம் டிவியில் போடுறாங்க, ஆண் பெண் வசியம், காதல் வசியம். ஆபீசர் வசியம் பண்ணலாம்ல, இன்டர்வியூக்கு போகிறோம் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு சினிமாக்காரங்களை வசியம் பண்ணிடலாம். சினிமாக்காரங்களா இன்டர்வியூ போகிறோம், ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ வசியம் பண்ணலாம். இவர் இந்த வசியம் பண்ணுற ஆள் இருக்கார் இல்லைங்களா, வசியம் பண்ணுற ஆள் என்ன செய்யலாம்னா இந்த வசியம் பண்ணுற வேலைலாம் விட்டுட்டு இவர் பர்சனலாக எல்லாத்தையும் வசியம் பண்ணலாம் ஊரில் போய் இல்லைங்களா. எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இந்த வசியம் பண்ணுற வேலைலாம் நிப்பாட்டிட்டு அவருக்கு தான் டெக்னிக் தெரியும்ல, எதுக்கு அடுத்தவனுக்கு போய் வசியம் பண்ணணும் இல்லைங்களா? நான் வந்து ஒரு வேலை செய்கிறேன், நான் தான் அந்த வேலையை செய்கிறேன், நான் தான் செஞ்சு அவர் கொடுக்குறேன், நான் எதுக்கு அவருக்கு செஞ்சு கொடுக்க, நானே வச்சுக்கலாம்ல. அது மாதிரி இவரை என்ன செய்யலாம், ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு போய் கம்பெனி ஓனரை வசியம் பண்ணலாம். சரிதான் இல்லைங்களா? நிறைய வசியம் பண்ணுறதுக்கு இடமா இல்லை, எல்லா ஊரில் எதை வேணா. இப்போ ஒரு கடைக்கு டீ கடைக்கு போகிறோம், டீ கடைக்காரனை வசியம் பண்ணி 2 டீ குடிக்கலாம், 2 போண்டா சாப்பிட்லாம். அது மாதிரி இது வந்து என்னென்னா மக்கள் ஏமாந்துருக்குறாங்க. ஒன்று மக்களுக்கு ஆசை பேராசை ஒன்று இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒன்று ஜோசியத்து வழியாக என்கிட்ட வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்குறாங்க, கடன் வாங்குறாங்க. 80 லட்ச ரூபா கடன் இருக்குங்க, 1 கோடி ரூபா கடன் இருக்குது, இது ஏதாச்சும்ங்கிறாங்க. ஏதாச்சும் என்னங்க செய்யுது, கொள்ளை தான் அடிக்கணும். நான் உங்களுக்கு நீங்களும் நான் போய் பேங்க் தான் கொள்ளை அடிக்கணும் 80 லட்ச ரூபான்னு சொல்ல வேண்டியதான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதாச்சும் கோயில் வழிபாடு சொல்லுங்கிறாங்க. அந்த கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கலாம் சொன்னேன். அப்போ கடன் வாங்குறப்ப கோயில் வழிபாடு பண்ணி கடன் வாங்காமல் வாழ்ந்துருக்கலாம், இல்லைன்னா செத்து போயிருக்கலாம். இப்போ நம்ம சாவுறதுக்கு இப்போ 80 லட்ச ரூபாய் கடன் வாங்கி போட்டு செத்து போயிடுறாங்க இல்லைங்களா நிறைய பேர். அப்போ கடன் கொடுத்தவன் நிலைமை என்ன ஆகுது? அதுக்கு நீ வாங்குறதுக்கு மேலே செத்து போயிருந்தா அது அவனாச்சும் சிக்கல் இல்லாமல் மாட்டுவான்ற மாதிரி. இப்போ என்னன்னா இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அபரிவிதமாக ஆசையில் பேராசையில் எதையாச்சும் ஒன்று ஆரம்பிச்சு வச்சுட்டு கடைசியில் அது முடியாத போது இதுக்கு ஏதாச்சும் குறுக்கு வழிகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடும்பொழுது இந்த குறுக்கு வழிகள் பரிகாரம் ஒரு பக்கமாக, அதுக்கப்புறமா அந்த கல் மந்திரம் தாயத்து இது பக்கம் ஒரு பக்கமாக, அப்புறமா வந்து செய்வனை வைக்கிறது ஒரு பக்கமாக. இதுக்கு பதிலாக இப்போ வசியம் ஒன்று, அந்த ரோஜனம், கோரோஜனம், புணுகு, இதெல்லாம் வந்து என்னன்னா வாசனை பொருட்கள், வசிய பொருள்கள் இல்லை சரிங்களா, வாசனை திரவியங்கள். இது வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த வாசனை வந்து ஒரு ஆன்மீக ஃபீல் கொடுக்கும். ஒரு பூஜை பண்ணுறப்ப அதில் எரியூட்டப்படக்கூடிய இடத்துல போட்டோம்னா அது அந்த ஏரியாவை ஸ்மெல் பண்ணி கொடுக்குமே தவிர அதில் எந்த ஒரு வசியமும் கிடையாது. புணுகுங்கிறது வந்து பூனையுடைய இது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இது வந்து என்னன்னா அது ஒரு ஃபீல், அந்த அந்த வாசனையை கொடுக்குமே தவிர அந்த வாசனை வந்து நீங்க ஏற்கனவே மந்திரவாதி வாசனைன்ற மாதிரி புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இது அப்படிலாம் இருக்கிறதுனால வசியம் யாரும் பண்ணவே முடியவே முடியாது. அப்படி பண்றதா இருந்தா எதுக்கு இது இவ்வளவு பிரச்சனை? வெள்ளைக்காரனை வசியம் பண்ணிக்கலாம் இல்லையா? அவங்கலாம் போய் கப்புன்னு வசியம் பண்ணி அவன் வாயை கட்டி தூக்கிட்டு போய் வெளியே விட்டுருக்கலாம். இல்லைன்னா இவங்க இப்போ பரம்பரையா ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க? நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? பையனை வசியம் பண்ணிக்கலாம், படிப்பு வசியம் செஞ்சுருக்கலாம் இல்லையா? இப்போ நான் வந்து வசியம் பண்ணுறேன், எனக்கு வசிய கட்டுகள்லாம் தெரியும், எனக்கு எல்லா மந்திரங்களும் தெரியும், தந்திரங்களும் தெரியும், மூலிகை வசியங்கள்லாம் தெரியும். அப்போ நான் என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு என் பையனுக்கு நான் வந்து படிப்பு வசியம் செஞ்சு என் பையன் என்ன பண்ணியிருக்கணும்? நான் ஒரு கலெக்டர் ஆக்கியிருக்கலாம். அப்படி எத்தனை வசியக்காரங்க பிள்ளைகளை கலெக்டர் ஆக்கினாங்க? நான் கேட்குறது சரி தானே? கடைசியில் அவன் பிள்ளைக்கும் வசியம் தான் செஞ்சு அவனும் அதே வேலையை தான் செய்கிறான் இல்லைங்களா? அப்போ என்னன்னா இந்த வசியம், மருந்து, மாயம், கட்டு இது மாதிரி எல்லாமே வந்து வாய் சவடால் தான், வாய் இதுதானே தவிர இதில் உண்மை எதுவும் கிடையாது. யாரும் யாரையும் வசியம் செய்ய முடியாது. ஏன் சார், இப்போ மூலிகைன்றது நம்ம நாட்டோட பாரம்பரிய சொத்துனே சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு மூலிகைக்கு ஒவ்வொரு பவர் இருக்கு இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சோத்துக்கத்தாழை சாப்பிட்டா நீங்க வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலான்றாங்க. ஸோ இப்போ ஒரு பொருளை சாப்பிடும் போது அதுக்கு தகுந்த ஒரு இது நமக்கு கிடைக்கிது இல்லையா? அதே மாதிரி இந்த மூலிகையை வச்சு தானே சார் வசியம் பண்றாங்க. மூலிகை வச்சு எப்படி? எனக்கு இப்போ நான் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு எப்படி வயிறு சரியாகும்? எனக்கு மனோநிலையை எனக்கு வந்து ஒரு வேளை மென்டலி டிஸ்டர்ப் ஆனால் மென்டலி சரி பண்ணுறதுக்கு மருந்துகள் இருக்குது, மாயங்கள் இருக்குது, அது மருந்துகள் இருக்குது, மூலிகை இருக்குது, திங்கிறேன். அதோடு நிறுத்திக்கணும். உங்களை நான் எப்படி வசியம் பண்ண முடியும்? சரி, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது நிறைய வேலையெல்லாம் செய்கிறாங்க, அதெல்லாம் எதுவுமே சரிப்பட்டு வராது. அப்படி யாரும் வசியம் செய்ய முடியாது. நீங்கள் இந்த சாப்பாட்டில் கலந்து கொடுங்க, மேலே தடவி விடுங்க, அவங்களுக்கு வச்சு விடுங்க, இதெல்லாம் சும்மா. ஒரு படி மேலே போய் இப்போ ஒரு பெண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு எடுத்து அதில் அந்த மருந்தை கலந்து ஒரு ஆணுக்கு கொடுக்க சொல்கிறாங்க சார். அப்படி பண்ணால் வந்து அவன் வசியமாயிடுவான் அப்படின்றாங்க. இதுக்கு நிறைய அசிங்கமான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்குறாங்க ஆரம்ப காலத்தில். சரிங்களா? அந்த உள்ளாடைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து நம்பிக்கை தானே தவிர அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம மிருகங்களாம் நம்ம இல்லைங்களா? ஒன்று மோந்து பார்த்து அந்த ஃபீல் வர்றதுக்கு அப்படி தானே மிருகங்கள் அப்படி தானே செய்யுது. அது மாதிரி நம்ம நினச்சிட்டாங்க பொழுது. அப்படிலாம் யாரையும் எந்த ஒரு விஷயத்தை வச்சு வசியம் செய்ய முடியாது. இன்னொரு விஷயம், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ இங்கேருந்து பவர் போய் இவங்க செஞ்ச மருந்து போய் அங்கே போய் வேலை பார்த்து இவங்களுக்கு அவருக்கு நினப்பு, அவங்க மண்டைக்குள்ளே உங்கள் நினப்பு வந்து உங்களை வந்து அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்கிறாங்களா? அப்படிலாம் எதுவும் சாத்தியம். நான் திருப்பி சொல்கிறது, இது இப்படி ஏதாச்சும் நடந்திருக்குதா எங்கேயாச்சும்? ஆனா கேரளா தானே சார் பேர் போன இடம் இந்த மாதிரி வசியத்துக்கெல்லாம், மாந்திரிகம் தாந்திரிகத்துக்கெல்லாம் கேரளா தான் பேர் போன இடம். அந்த இடத்துல ஃபுல்லா லேடிஸுங்கெல்லாம் வந்து கணவரை கைக்குள்ள சார் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, எங்க வச்சுக்கிறாங்க எங்க வச்சுக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. நான் அதெல்லாம் விட்டுருங்க, அது ஃபேமிலிக்குள்ள போக வேண்டாம். நம்ம கேரளாவில் வந்து பெரும்பாலும் வெள்ளைக்காரங்க வந்து எல்லாத்தையும் இங்கே மாற்றிட்டாங்க இல்லைங்களா? மதமே மாற்றிட்டாங்க, நிறைய பண்ணிட்டாங்க. அப்போ அந்த வசியத்தெல்லாம் வச்சு வெள்ளைக்காரனை அவங்க மாற்றிருக்கணுமா இல்லையா? வெள்ளைக்காரங்களை ஃபுல்லாக வசியம் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும்? இவங்க ஆளாக வச்சுருக்கணும், கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்கணும். அப்படி எதுவும் பண்ணலை. இது வந்து சும்மா பேச்சுக்கு ஒரு ஆசைக்கு வேணால் நல்லாயிருக்கும், ஒருத்தர் வசியம் பண்ணுறது. இப்போ இந்த ஆளை மயக்கிறதுக்கு ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து மூலிகை வசியம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும். கமல் சொன்ன மாதிரி இது இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படி இல்லையே, அப்படிலாம் செய்ய முடியாதுங்க. யாரையும் வசியம் செய்ய முடியாது. அப்படி வசியம் செய்வதாக இருந்தால் உலகத்தை நம்ம கண்ட்ரோலில் எப்போ கொண்டு வந்திருக்கலாம்? எப்பயோ கொண்டு வந்திருக்கலாம். இப்போ அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. காடு மேடுகள்லையும் பூசாரி மாதிரி ட்ரெஸ்ஸுகளை போட்டு, பழைய ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கிட்டு, ஆள் தாடியெல்லாம் வளர்த்துட்டு, அவங்க டிப்டாப்பாக நல்லா ரைமண்ட் ஷூ போட்டுக்கிட்டு, நல்லா டிப்டாப்பாக ஒரு நல்ல ஹஸ்ப பீஸ் ஷூ போட்டுக்கிட்டு, கெத்தா டைகெல்லாம் கட்டிட்டு அவங்க எல்லாத்தையும் வசியம் பண்ணிட்டு என்ன செஞ்சுருக்கலாம்? இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையை ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க? இதெல்லாம் பேசுறதுக்கு சுகமாக இருக்கும். இந்த வாழ தெரியாமல் ஷார்ட்கட் தேடுறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு இது வந்து வசதியாக இருக்கும். அப்ப வசியமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வேணா தடை விடுங்க யாராச்சும் ஒரு நாள் லைவ்ல. அப்ப வசியமை சார் தடை தான் விடணும். லைவ்ல இல்ல, நீங்க வேணா ஒரு 1/2 கிலோ கூட வாங்கி கொடுங்க, நானே தடவிட்டு வந்துடுறேன். வீட்டுல இருந்து வரமாதிரி டெய்லி போட்டு கூட குளிச்சுட்டு வரேன். ஆனா வாசமா இருக்க மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க, சரிங்களா? வசியம் இருந்தா கொடுங்க, யாருக்கு வேணாலும் வசியம் பண்ணி விடுங்க. என்ன ஐயோ எதுக்கு சார்? இல்லை, நான் சொல்றது அப்படிதான். அப்படிலாம் எதுவும் செய்ய முடியாதுங்க. யாரையும் வசியம் செய்ய முடியாது. அப்படி செய்யறதா இருந்தா உலகத்தை நேரம் நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கணும். எல்லாத்துக்கும் பாக்குறவனுக்குலாம் தடை விட்டுருந்தோம்னா, ஒரு 2 தடவை முதலமைச்சர் கேன்வாக்குள்ள போயிட்டு அவருக்கு வணக்கம் வச்சு கையில காலில் வந்து மைய எடுத்து காலில் தடவிட்டு வந்தோம்னா என்ன ஆயிரும்? வசியமாயிருவாரு. அப்புறமா நான் வந்து 2 MP ஆகி 4 MLA சீட்டு வாங்கிட்டு நான் 4 மந்திரி அமைச்சர்கள் நான் வாங்கிருக்கலாம் இல்லையா? எங்க குடும்பத்தில் இருக்கணுங்களா வாங்கிருக்கலாமா இல்லைங்களா? ஆமா. அதனால வந்து இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய கோடீஸ்வரம் வராங்க, காலில் கையில விழுந்து தடை விட்டு வந்துடுறது.
சினிமா ஸ்டார் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் தடை விட்டு இல்ல இப்ப அதுல ஒரு சூட்சமம் வைக்கிறாங்க சார் ஒரு சில மாந்திரிகவாதிகள். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படி மைய தடை விடுறதுக்கு இது ஒன்றும் பவுடர் கிடையாது, அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு, அதுபடிதான் தடவணும். அந்த விதிப்படியே செஞ்சு கொண்டு போங்க தான் சொல்றேன் நான். இப்படி கிட்ட நெருங்க முடியாதுல்ல. என்ன விதி? இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்போ உங்களோட ஒரு பொண்ணு வசியம் பண்ணணும்னு நினைக்குதுன்னா உங்ககிட்ட எப்படி நெருங்க முடியும்? அதுக்கு என்ன வசியம் பண்றதுக்கு சுத்தி இருக்கவனும் ஃபர்ஸ்ட் வசியம் பண்ணுங்க. சொல்றது என்ன நெருங்குறவன் எவன் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் அவனுக்கு வசியம் பண்ணி அவனுக்கு காலி பண்ணுங்க. காலி பண்ணிட்டு என்ன நெருங்குங்கன்னு சொல்றேன். அப்ப என்னன்னா வாயில பேசுறதுக்காக எதாவது பேசக்கூடாது. யாரும் யாரையும் வசியம் செய்ய முடியாது. ஒரே கட்டு ஒரே வார்த்தை, சரிங்களா? அது யாரும் யாரையும் எதுவுமே செய்ய முடியாது. அவங்க விருப்பப்பட்டால் ஒழிய செய்ய முடியாது. இவங்க என்னன்னா இப்போ லவ்வர் இருக்கான், என்கிட்ட நிறைய கிளைண்ட் வராங்க, சார் அந்த பொண்ணு எப்படியாச்சும் என்கிட்ட பேசினா போதும்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுமே அந்த பையன் என்கிட்ட எப்படியாச்சும் பேசினா போதும்னு சொல்றான். இப்போ நிறைய வெப்சைட்ல வரக்கூடிய கிளைண்ட் எல்லாமே காலேஜ் பசங்க தான் வராங்க. 40 ரூபா 50 ரூபா கட்டி ஆன்லைன்ல நிறைய ஜோசியம் இப்போ நிறைய வெப்சைட் வந்துச்சு. எல்லாத்துலயுமே அந்த கேஸ் தான், ஒன்லி லவ் கேஸ் தான். அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு 1000 ரூபா கொடு, நான் சேர்த்து வச்சிடறேன், கொடுக்கறது தயாராக இருக்கிறாங்க. அவனை பொறுத்தளவுக்கு அந்த 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 உணர்ச்சி பொங்குறதுல இருக்கிறானுங்க. ஒரு பொண்ணை வசியம் செய்ய முடியும்னு சொல்லிட்டான்னா 1000 ரூபா 2000 ரூபானா வீட்டில் சண்டை போட்டு ஏதாச்சும் பொய் சொல்லி வாங்கிட்டு வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போறதுக்கு தயாராக. டிவிலையும் காதல் வசியம் தான் போடுறான். ஆமா, ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. காதல் வசியம், ஆண் வசியம் சொல்லி போடுறான், வேலை வசியம்லாம் போடுறாங்க. இப்ப வேலைக்கு போறப்ப அந்த வசிய மருந்து எடுத்து தள்ளிட்டு பண்ணா இன்டர்வியூல ஜெயிச்சிடலாமா? மக்கள் எந்த அளவுக்கு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா இது ஈஸியா இருக்குல்ல, நான் வேலைக்கு போறேன், அந்த முயற்சி பண்றேன். இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறேன், ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத போறேன், நான் மெயின்ஸ் எழுதணும், பிரிமினரி எழுதணும், மெயின்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் மோக்கு இன்டர்வியூ போகணும். இதெல்லாம் பெரிய கஷ்டம். இப்போ என்ன செய்யறேன்னா இதையும் செஞ்சுட்டு இந்த பக்கம் வசியம் மருந்தையும் வாங்கி தடவிக்கிட்டு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஈஸி, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வருதுன்ற மாதிரி என்ன எடுக்கலாம். நம்பிக்கையை வச்சு இவங்க என்ன செஞ்சுறாங்க, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சம்பாரிச்சு என்னுடைய சொத்தெல்லாம் அழிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்க, இல்லைங்களா? அதனால இதெல்லாம் சும்மா. ஒருவேளை நீங்க இந்த வசியங்கள் செய்வதற்கு பதிலாக ஏதாச்சும் வைத்தியங்கள் செய்யலாம், ஏதாச்சும் நோய்களை குணப்படுத்தலாம், அதாச்சும் உருப்படியா செய்யலாம். அப்படி இல்லாம எதுக்குமே பயன் இல்லாத வசியத்தை செஞ்சு என்ன பண்றது? இப்ப நான் இப்போ ஒருத்தர் வசியம்னா என்ன செய்ய போறேன், இல்லைங்களா? அப்போ ஆண் பெண் வசியம், குடும்பத்துல நல்லா வாழ்றவங்க உட்காந்து பேசினாலே போதும் வசியம் ஆயிடுவாங்க, இல்லைங்களா? கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் தனியா பேசிவிட்டா வசியம் ஆயிடுவாங்க 2 பேர். அதுக்கு எதுக்கு வசியம்? அப்படிலாம் சும்மா. வசிய மருந்து என்பது ஒரு வகையார் ஒரு சாரார் பிழைப்பதற்காக செய்யக்கூடியது. ஒரு சாராருடைய சோம்பேறித்தனத்திற்கு அது மருந்து கொடுக்குது. அவங்களுக்கு இது ஈஸியா தெரியுது. உழைக்க வழி இல்லாமையோ முயற்சி செய்ய வழி இல்லாமையோ இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஷார்ட்கட்டா தெரியுது. அந்த அடிப்படையில் இவங்களுக்கு இவங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒதுக்கி விட்டுட்டு ஒதுங்கிக்கலாமே தவிர சாதாரண மக்கள் இதை நம்பவோ குழப்பிக்கவோ தேவையில்லை. அவங்களும் சாதாரண மக்களை டார்கெட் பண்ணி அவங்க செய்யறதும் இல்லை. அவங்கள பொறுத்தளவுக்கு இதுல ரொம்ப வீக்கான ஆளுங்க ஒரு செக்டார் இருக்காங்க. அவங்கள என்ன செஞ்சாலும் அவங்க திருந்தவே மாட்டாங்கன்றப்ப அவங்கள தான் செட் ஆவாங்கன்றப்ப 2 பேரும் சேர்ந்து என்னமோ செஞ்சுட்டு போறாங்கன்ற மாதிரி இதை நம்ப தேவையில்லை. நம்மளுக்கு தெரியாம அண்டர் கிரவுண்டா பிளாக் மேஜிக்னு ஒரு பெரிய டீம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த டீமை பெருசா யாரும் நம்புறது இல்லை. ஆனா அதை நம்புறதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க. அவங்களுக்கும் எப்படியாச்சும் லிங்க் ஆயிடுறாங்க. அவங்கள நம்ம ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை, அவங்களை ஒதுக்கி விட்டு போக வேண்டியதான். இது சாதாரண பார்க்கும்பொழுது யாரும் யாரையும் எந்த ஒரு மூலிகை வைத்தும் எதை வைத்தும் வசியம் செய்ய முடியாது, கண்டிப்பாக முடியாது. மிக தெளிவான விளக்கம் சார். நன்றி, வணக்கம்.